Hello, good evening students. நம்முடைய ரவி கல்வி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு மாலை வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ சாப்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எழுதும் மாணவர்களுக்கு ஒரு நியூ சாப்டர் எடுக்க போகிறேன். அது என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஓகே, தனி வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் ஃபார்முலாலாம் தெரியும். பிஎன்ஆர்ஐ பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்னு சொல்லுவோம். அல்லது சிம்பிள் எஸ்சி ஈக்குவல் டு பிஆர்டி டிவைட் பை 100ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பிஆர்டின்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எஸ்சி ஈக்குவல் டு பிஆர்டி டிவைடட் பை 100. பிஆர்டி டிவைட் பை 100. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த வட்டி. பி என்பது பிரின்சிபல் அசல் அமௌண்ட். ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பி என்பது அசல், that is principal. ஓகே, ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டி என்பது டைம், that is காலம். எவ்வளோ, எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகள்னு சொல்றாங்களே அதுதான். ஓகே, இப்போ சம பார்க்கலாம். இங்க பாருங்க சொல்யூஷன். இதனுடைய சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேக்குறாங்க. எவ்வளோ? இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் அட் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் பர்சன்டேஜ், தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ வருடத்திற்கு? ஆனம்னா வருடம். ஃபார் 5 years டைம், காலம் கொடுத்துட்டான் 5 years. அப்போ அதனுடைய ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஆர்டி டிவைட் பை 100. அமௌண்ட் எழுதிங்க 5000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 இன்டூ 5 டிவைட் பை 100. ஓகேங்களா? இந்த 2 0 கேன்சல் ஆயிடுது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 500 2500 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எழுத 50 into 10 500, 500 into 5 2500. ஓகே, அவ்வளோதாங்க ஆன்சரு. இதே போல் அடுத்த சம்மும் பார்க்கலாம். ஓகேங்களா? கணக்கு பார்க்க போகிறோம். ரவி deposited 10,000 in a bank at the rate of interest 8% per annum. Find the simple interest for 5 years. ரவி 10,000 ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். டெபாசிட்டட்னா முதலீடு செய்து 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பிஆர்டி டிவைட் பை 100. பட்டுன்னு ஆன்சர் அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எங்க பாருங்க சொல்யூஷன். பிஆர்டி டிவைட் பை மனசுக்குள்ளே பிஆர்டி டிவைட் பை 100 தட்ஸ் ஈக்குவல் டு எஸ் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P என்பது 10,000, R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்து T என்பது காலம் 5. இதுல கீழே 100 இருக்கு இல்லையா, 2 0 அடிச்சிடுங்க. அடிச்சிட்டா அப்ப 100 into 8 into 5 வரும். ஓகேங்களா? இப்போ 800 into 5 40. ஓகே, இந்த 2 0 சேர்த்துங்க. அப்போ சேர்த்த எவ்வளோ? 4000. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி நீங்கள் குயிக்காக வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் மனசுக்குள்ளே. இங்கே அமௌண்ட் என்ன 2 0ன்னு இருந்தால் 2 0 விட்டுடுங்க, அதை கேன்சல் ஆகிடுது. எப்படி கேன்சல் ஆகுது? இந்த 100 இருக்கிறதுனால அது கேன்சல் பண்ணுறோம். இங்கே பாருங்க 10,000 into 8 into 5 into 100. இந்த 2 0 கேன்சல் பண்ணி இந்த 100 இந்த 8 5 மல்டிப்ளை பண்ணா 4000. அவ்வளவுதாங்க ஆன்சர். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதே போல அடுத்த கணக்குடன் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.